நால்வரும் ஒரு கடற்கரை குடையை நட்டார்கள். அந்த குடையில் அபாரிஜின் தூதரகம், அபாரிஜினல் எம்பசி என்கிற வார்த்தைகளை பொறித்தார்கள். எங்கள் சொந்த நிலத்தில் நாங்கள் அந்நியமாக உணர்கிறோம், வேற்று கிரக வாசிகள் போல் உணர்கிறோம். நாங்கள் அந்நியர்கள் எனில் எங்களுக்கு இந்த நாட்டில் ஒரு தூதரகம் வேண்டும் தானே என்கிற வழியை வாசகமாக்கியிருந்தார்கள். அத்துடன் தங்களின் கோரிக்கைகளை பதாகைகளாக எழுதி வைத்து போராட்டத்தை தொடங்கினார்கள். அபாரிஜின் தூதரகம் என்ற சொல் ஆஸ்திரேலியாவில் அபாரிஜின்கள் என்ற அளவுக்கு அந்நியப்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை ஆஸ்திரேலிய மக்களுக்கும் உலகுக்கும் உணர்த்தியது. 1972 பிப்ரவரி 6 அபாரிஜின் தூதரகம் தங்களின் கோரிக்கைகளை முழுமையாக வெளியிட்டது. வடக்கு ஆஸ்திரேலியா முழுவதும் அபாரிஜின்கள் செய்யப்பட்ட ஆட்சியை செய்ய வேண்டும். அங்கே ஓர் அபாரிஜின நாடாளுமன்றம் கட்டப்பட வேண்டும். வடக்கு ஆஸ்திரேலியாவில் கனிம வளம் வெற்றெடுக்கப்படும் பணி தங்கள் கட்டுப்பாட்டில் விடப்பட வேண்டும். அந்த கனிம வளங்களில் தங்களுக்கான ஈவுத்தொகையை, அதாவது பங்கை வழங்க வேண்டும். ஆஸ்திரேலியா முழுவதும் உள்ள